ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மித்ரன். ஹேங் வித் மித்ரன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து பேங்கிங் அவேர்னஸ்க்கான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி இது ஒரு இன்டர்நேஷனல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு இன்டர்நேஷனல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்திருக்கிறோம், அதான் வேர்ல்டு பேங்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது IMF, தமிழ்ல சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹேங் வித் மித்ரன் அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா இதுல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. தென் ஏதாவது சஜஷன் சொல்லணும், இல்லைன்னா நான் இதை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னா IMF, அதை தமிழ்ல சர்வதேச நாணய நிதியம்னு நம்ம சொல்லலாம். இதோட ஹிஸ்டரி எப்படி IMF உருவாச்சு அப்படின்னா, பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். இது வேர்ல்டு பேங்க் பார்க்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், சொல்லல. பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு 1944 ஒன்னு உருவாச்சு. அதுல 45 கண்ட்ரிஸ் 45 கண்ட்ரிஸ் இருந்துச்சு. அப்படின்னா என்ன, ஏன் உருவாச்சு அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் மூலமா நிறைய கண்ட்ரிஸோட பொருளாதாரம் ரொம்ப கீழே இருந்துச்சு. சோ அதை எல்லாத்தையும் மறுசீரமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் என்னது, பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் 1944. பட் சில இஷ்யூஸால அது என்ன ஆயிடுச்சுன்னா கலைக்கப்பட்டுச்சு. அப்படி கலைக்கும் போதுதான் அது ரெண்டா உருவாச்சு. ஒன்னு வேர்ல்டு பேங்க், இன்னொன்னு IMF. 1944 உருவான பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் கலைக்கப்பட்ட போது உருவானதுதான் வேர்ல்டு பேங்க்கும் IMF சொல்லப்படுற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். சோ வேர்ல்டு பேங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேர்ல்டு பேங்க் 1944 ஃபார்ம் பண்ணாங்க. பட் IMF எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னா 27 டிசம்பர் 1945 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு கண்ட்ரிஸ் இருந்தாங்க அப்படின்னா 29 கண்ட்ரிஸ் இருந்தாங்க. இந்தியாவுமே 1945 ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்தியா IMF 1945 ஜாயின் பண்ணிட்டாங்க. IMF 1945 எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் அதோட பினான்சியல் ஆபரேஷன் எந்த இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1947 1 மேல தான். சோ பினான்சியல் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் IMF லோன் வாங்கினாங்க அப்படின்னா பிரான்ஸ். ஆல்ரெடி வேர்ல்டு பேங்க்லயே ஃபர்ஸ்ட் USD 250 மில்லியன் பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. அதே மாதிரி IMF-லயும் ஃபர்ஸ்ட் லோன் வாங்கினது யாரு தான், பிரான்ஸ் கண்ட்ரி தான். ஓகேவா? சோ IMF பினான்சியல் ஆபரேஷன் IMF எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1945, பினான்சியல் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணது 1947 1 மே. நெக்ஸ்ட் இத பத்தின ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் என்னலானா, IMF ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷனல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இதோட டைப் என்ன, இன்டர்நேஷனல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இதுல மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளவு இருக்குன்னா 190 இருக்கு. 190 கண்ட்ரிஸ் இதுல மெம்பர்ஷிப்ல இருக்காங்க. இதோட மேனேஜிங் டைரக்டர் தான் இதுல ஹெட். இதோட மேனேஜிங் டைரக்டர் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட MD யாரா இருந்தாங்கன்னா கேமிலி கட் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IMF. எந்த இயர்னா 1946 to 1951. இப்ப IMF ஓட MD, அதாவது மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. இவங்க தான் அக்டோபர் 29 இப்ப வரைக்கும் IMF ஓட MD-ஆ இருக்கிறாங்க. IMF ஓட பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் தான் IMF ஓட பேரண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்ப வேர்ல்டு பேங்க்ல ஒருத்தர் நம்ம மெம்பரா இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம IMF-லயும் மெம்பரா இருப்போம். அதே மாதிரி இப்ப நம்ம வேர்ல்டு பேங்கை விட்டு வெளியேற்றப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம IMF விட்டு வெளியேற்றப்படுவோம். இதுதான். ஏன்னா பாருங்க, வேர்ல்டு பேங்க்லயும் மெம்பர் கண்ட்ரிஸ் 190 தான் இருக்குது. அதே மாதிரி IMF-லயும் மெம்பர் கண்ட்ரிஸ் 190 தான் இருக்குது. இதுதான் இதோட ஜெனரல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட நோக்கங்கள். ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு எய்ம் வச்சுதான் உருவாகுவாங்க. வேர்ல்டு பேங்க் பார்த்தோம், வேர்ல்டு வார சீரமைக்கிறதுக்காகவும் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் உருவாச்சு. அதே மாதிரி IMF என்ன காரணத்துக்காக தான் உருவாக்குனாங்க, பாவர்ட்டியை கம்மி பண்றதுக்காக, டு ரெடியூசிங் த குளோபல் பாவர்ட்டி அண்ட் டு ஸ்ட்ரென்தன் த வீக்கர் எக்கனாமிக்ஸ். பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்க எல்லாத்தையும் மேல கொண்டு வரணுங்கிற காரணத்துக்காக. இன்னொன்னு மல்டிலேட்ரல் சிஸ்டம் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட். அப்படின்னா நம்ம நார்மலா பைலேட்ரல் ட்ரேட் தெரியும், ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில உள்ளது பைலேட்ரல் ட்ரேட். பட் IMF என்ன செய்யறாங்கன்னா, எதை பூஸ்ட் பண்றாங்க அப்படின்னா மல்டிநேஷனல் ட்ரேட். 3 இல்ல 4 கண்ட்ரிக்குள்ள ட்ரேட உருவாக்குறது, அவங்களுக்குள்ள டிரான்சாக்சனை கொண்டு வரது, இது எல்லாமே IMF ஓட நோக்கம். IMF ஓட மெயின் நோக்கம் என்னன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தானே. சோ
கரன்சியை மானிட்டர் பண்றது IMF ஓட மெயின் வேலை. ஒவ்வொரு கண்ட்ரியோட கரன்சியை மானிட்டர் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் ரெகுலேட் பண்றதுன்னா அவங்க கண்ட்ரோல் பண்றது கிடையாது, பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அதை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்காக எடுக்கிறது எல்லாமே IMF ஓட நோக்கங்கள் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, IMF வந்து எங்க இருந்து ஃபண்ட் வருது. IMF வந்து எங்க இருந்து ஃபண்ட் வருது அப்படின்னா, நார்மலா வேர்ல்டு பேங்க் பார்த்தோம். பேங்க்னால எங்க இருந்து ஃபண்ட் வரும், பப்ளிக் கிட்ட இருந்து வர்றது ஃபண்ட் தான். பட் பேங்க்குங்கும் போது அதுக்கு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. தன்னோட செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல விற்கிறது மூலமா, தன்னோட ஷேர்ஸ் மார்க்கெட்ல சேல் பண்றது மூலமா பேங்க் வரும். அதான் வேர்ல்டு பேங்க்ல ஃபண்ட் கிடைச்சது. பட் IMFல ஃபண்ட் எப்படி வருதுன்னா, மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, 190 மெம்பர் கண்ட்ரிஸ்ல அந்த மெம்பர் கண்ட்ரிஸ், ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரிஸுமே தன்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் IMFக்கு கொடுப்பாங்க. அது வந்து இவ்வளவுதான் கொடுக்கணும்னு பிக்சர் எல்லாம் கிடையாது. தன்னோட எக்கனாமிக் சிச்சுவேஷனை பொறுத்து ஒவ்வொரு கண்ட்ரியும், ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் IMFக்கு ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட்ஸை வச்சுதான் IMF இன்னொரு கண்ட்ரிக்கு, அதாவது இன்னொரு மெம்பர் கண்ட்ரி, எந்த மெம்பர் கண்ட்ரிக்கு லோன் தேவைப்படுதோ அதை கொடுக்குறாங்க. சோ இப்ப மெம்பர் கண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் வச்சுதான் IMF ரன் ஆகுதுன்னா, எந்த மெம்பர் கண்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது யுனைடெட் ஸ்டேட்ஸ், US தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் IMF கொடுக்குறாங்க. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா 17.09%, கிட்டத்தட்ட $54 பில்லியன் கொடுக்குறாங்க US. எதுக்கு? IMFக்கு. அப்ப இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் 2.44% தான் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டு IMF. அதுவே எப்படி, இந்தியா தான் வேர்ல்டுல, அதாவது மெம்பர் கண்ட்ரீஸ்ல தேர்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் IMF. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்ம வேர்ல்டு பேங்க்ல சொன்ன மாதிரி தான், யாருக்கு அதிகமா கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அவங்க தான் அதுல அதிகமா ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் யாரெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, UK, யுனைடெட் கிங்டம், இவங்க எல்லாருமே டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் IMF. ஓகேவா? இதான் IMFக்கு ஃபண்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் பார்க்க போறது IMFோட ஆர்கனைசேஷன். IMF ஒரு ஆர்கனைசேஷன், அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்னா நிறைய கமிட்டிஸ் இருக்கும். பட் மெயின் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது மேனேஜிங் டைரக்டர், டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர், போர்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். இப்ப மேனேஜிங் டைரக்டர் நம்ம யாருக்குமே பார்த்தோம், ஒருத்தர் தான். கண்டிப்பா மேனேஜிங் டைரக்டர் நாமினேஷன் படினா போர்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் ஓட்டிங் பேஸ்ல தான் MD செலக்ட் ஆவாங்க. இப்போ உள்ள MD யாரு நம்ம பார்த்தோம், கிறிஸ்டலினா ஜார்ஜிவா, October 2019 இருந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டருமே நாமினேஷன் ப்ராசஸ்ல தான் மேல வருவாங்க. சோ MDக்கு தான் இதுல உள்ள ஃபுல் இன்சார்ஜ்மே யாரு தான், MD தான். நெக்ஸ்ட் வந்து போர்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், மொத்தம் 24 பேர். இந்த 24 பேர் எப்படி வராங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, வேர்ல்டு பேங்க்ல பார்த்த மாதிரி, இந்த 24 பேருமே மெம்பர் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க தான். அதாவது ஒரு 5 கண்ட்ரிஸ் சொன்னல, US, ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி, UK, இவங்க எல்லாருமே டைரக்டா தன்னோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ உள்ள அனுப்பலாம். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா அவங்க தான் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு IMF. பட் அடுத்த உள்ள மீதி கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் 4 கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிதான் செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும். வேர்ல்டு பேங்க்ல சொன்ன மாதிரியே தான் போர்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் மொத்தம் எவ்வளவு, IMFல 24. நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்குமே இருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே 2 போர்ட் ஆஃப் கவர்னர் இருக்காங்க. ஒருத்தர் தான் கவர்னர், ரெண்டாவது உள்ளவங்க யாருன்னா ஆல்டர்னேட். ஒருவேளை ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கவர்னர் வரலன்னா இவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது மீட்டிங் எதுனாலும் போவாங்க. சோ IMFோட ஆர்கனைசேஷன் MD, DMD, போர்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் மொத்தம் 24 பேர். போர்ட் ஆஃப் கவர்னர் வந்து 2 பேர். ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரீஸ்க்குமே போர்ட் ஆஃப் கவர்னர் 2 பேர் இருப்பாங்க. இதுதான் ஆர்கனைசேஷன் ஆஃப் IMF. போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் போர்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் தான் MD, DMD செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஓட்டிங் பவர். சோ செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். ஓட்டிங் பவர் எப்படின்னா, வேர்ல்டு பேங்க்ல எப்படி பார்த்தோம், யார் அதிகமா ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டிங். அதே மாதிரிதான் IMF. பட் IMFல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 190 மெம்பர் கண்ட்ரீஸ்க்குமே ஓட் உண்டு. ஆக்சுவலா அது பேர் பேசிக் ஓட். பிளஸ் என்னன்னா, அவங்க கான்ட்ரிபியூஷனை பொறுத்து அவங்களுக்கு ஓட்டிங் பவர் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி பார்த்தாலும் நமக்கு ஓட்டிங் பவர் யாருக்கு தான் அதிகமா இருக்கு, USக்கு தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஓட்டிங் பவர் அதிகமா இருக்கும். இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 2.44 சொன்னால, அந்த 2.44% தான் இந்தியாவோட ஓட்டிங் ஷேர். அந்த ஓட்டிங் ஷேருக்குள்ள என்னெல்லாம் வருதுன்னா, ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ், இவங்க எல்லாருக்கும் சேர்ந்துதான் இந்தியா ரெப்ரசன்டேட்டிவா ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை IMFல பிளேஸ் பண்றாங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். அதாவது வந்து IMF வந்து லோன் கொடுக்குறாங்க. IMFல வந்து அதிகமா லோன் வாங்குறது யாரு? லார்ஜஸ்ட் லோன் பாரோயர் ஃப்ரம் IMF யாருன்னா அர்ஜென்டினா, உக்ரைன், கிரீஸ் அண்ட் எகிப்த். இவங்க தான் IMFல இருந்து அதிகமா லோன் வாங்குறவங்க. IMF வந்து மேக்சிமம் எவ்வளவு லோன் கொடுப்பாங்க அப்படின்னா மேக்சிமம் $1 trillion லோன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா IMFல இந்தியா எப்படி ஆல்ரெடி சொன்ன மாதிரி IMFல இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்க? 1945ல ஜாயின் பண்ணாங்க. இப்போ இந்தியாவோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் 2 பேர் அப்படித்தானே. ஒருத்தர் யாருன்னா பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அவங்க தான் இந்தியால இருந்து IMFக்கு போற போர்ட் ஆஃப் கவர்னர். இன்கேஸ் ஆல்டர்னேட் கவர்னர் யாருன்னா நம்ம RBI கவர்னர் சக்தி காந்த தாஸ். அவங்க தான் ஆல்டர்னேட் கவர்னர். தென் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாரெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றாங்க? இந்தியால உள்ள எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் IMFல யார் அப்படின்னா டாக்டர் ராகேஷ் மோகன். இவங்க தான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இந்தியா டு IMF. எந்தெந்த கண்ட்ரி எல்லாம்? ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ். இந்த 3 கண்ட்ரிக்கு சேர்த்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா IMFல நம்ம இந்தியன் யார் இருக்காங்கன்னா ராகேஷ் மோகன். நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து IMFல ஃபர்ஸ்ட் எப்போ லோன் வாங்கினாங்க அப்படின்னா 1981 நவம்பர்ல தான் ₹5,000 crore லோன் வாங்கினாங்க IMFல. தென் இந்தியா வந்து 1993க்கு அப்புறம் எந்த லோனுமே வாங்கல. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லோன் தான் IMFல வாங்கியிருக்காங்க. அதுவும் 1981ல எவ்வளவுனா 5,000 crore. 1993க்கு அப்புறம் இந்தியா எந்த லோனுமே வாங்கல. அது மட்டும் இல்ல 2000ல இந்தியா வாங்கின லோன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. நான் வாங்கின லோன் எல்லாத்தையுமே இந்தியா கட்டி முடிச்சுட்டாங்க. இதான் இந்தியா இன் IMF. இந்தியா தான் IMFல 13 லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். இதுதான் இந்தியாவுக்கும் IMFக்கும் உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இவ்வளவுதான் இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம IMFோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லலாம்? அவங்க வந்து நமக்கு லோன் தராங்க. அவங்க மெம்பர் கண்ட்ரிக்கு லோன் தராங்க. அப்படி லோன் தரது மூலமா ஃபில்ஸ் டெபிசிட் கேப். அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமில உள்ள பற்றாக்குறை, அவங்களோட பண தட்டுப்பாடு, அவங்களோட பொருளாதார வீழ்ச்சி, அது எல்லாத்தையுமே அவங்க போக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். மூணாவது என்னன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ். எஸ், அவங்க வந்து கரன்சி எல்லாம் மானிட்டர் பண்றது மூலமா ஒரு கண்ட்ரி ஒரு மேஜர் கண்ட்ரில இருந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்க முடியும். சோ அவங்க வந்து நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு சில அறிவுரைகள்லாம் வழங்குறாங்க. சோ இது எல்லாமே IMFோட பெனிஃபிட்ஸ். மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன? அது லோன் கொடுக்குறாங்க. தென் தன்னோட மெம்பர் நேஷன்ஸ் எல்லாத்தையுமே மேல கொண்டு வராங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து IMFோட டிராபேக்ஸ். IMFோட டிராபேக்ஸ் என்ன அப்படின்னா டூ மச் ஆர் டூ லிட்டில் இன்டர்வென்ஷன். ஒன்னு எதுலயுமே தலையிடுறது இல்ல, இல்லாட்டி தன்னோட அதிகமா மூக்கு நுழைகிறது. இது வந்து IMFோட ஒரு டிராபேக்கா சொல்றாங்க. சில விஷயங்கள்ல IMF பாரபட்சம் காட்டுறாங்க. ஏன் பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னா IMF வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் யாருக்கு அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா யார் அதிகமா அதுல பணம் போடுறாங்களோ. சோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து IMF வந்து ரொம்ப பாரபட்சம் காட்டுறாங்க. அவங்க கிட்ட எதுவுமே கேட்கறது இல்ல, அவங்களுக்காக செயல்படுற மாதிரி இருக்குது IMF. இது அதோட ஒரு ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ். ரெண்டாவது மாரல் ஹசார்ட். மாரல் ஹசார்ட்னா என்னன்னா IMFல 190 கண்ட்ரிஸ் மெம்பரா இருக்குது. சோ இதுல ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம IMF லோன் கொடுக்குதுன்னா அந்த கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா லோனை திருப்பி கட்ட மாட்டேங்கிறாங்க. இதான் மாரல் ஹசார்ட். பட் IMFக்கு ஃபண்ட்ஸ் எல்லா பக்கமும் வருது இல்ல. சோ அந்த லோன் ஏன் அவங்க கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மெம்பர் கண்ட்ரிஸ் தான் திருப்பி கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. சோ நம்ம இன்னைக்கு லோன் கட்டாட்டாலும் நமக்கு பதிலா இன்னொருத்தங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால IMF இது ஒரு டிராபேக். சோ அந்த மாதிரி நம்ம வழிவகுக்கிறோம். இப்போ ஒரு 2 பிசினஸ்மேன் இருக்கிறாங்க, 2 பேருமே ஷேர் இருக்குது. ஒரு பிசினஸ்மேன் தெரிஞ்சே தப்பு பண்றாரு. சோ அந்த பிசினஸ்மேனால அந்த பிசினஸுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வருதுன்னா கண்டிப்பா அதுல ஷேர் போட்ட இன்னொரு ஆள் கண்டிப்பா நமக்கு உதவுவாங்க. அவர் மூலமா திருப்பி இந்த பிசினஸ் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒண்ணு IMFலயும் இருக்குது. ஒரு கண்ட்ரி லோன் வாங்கி திருப்பி கட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் கட்டுவாங்க, பே பண்ணலாம், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் எதோடது IMFோடது. இன்னொன்னு IMFல கொடுக்குற லோனுக்கு வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். IMFல கொடுக்குற லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மத்த இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதான் IMFோட டிராபேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், IMFங்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது ஞாபகம் வச்சுக்கணும். IMF வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1945 டிசம்பர்ல ஃபார்ம் பண்ணாங்க. சோ IMFோட இந்தியா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாருன்னா ராகேஷ் மோகன். IMFல இந்தியா ஃபர்ஸ்ட் லோன் வாங்குறது 1981 இருந்தாலும் 2000ல எல்லா லோனையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் 1993க்கு அப்புறம் எந்த லோனுமே IMFல இருந்து இந்தியா வாங்கல.
ஓகேவா? IMF ஓட 2 கவர்னர் இந்தியால இருந்து யாருன்னா நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ். இது எல்லாத்தையும் ஞாபகமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் ஹேங் வித் மித்ரன் அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு டீடைல்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.